இந்தியன் ஃபேமிலி. இன்னைக்கு வீடியோ வந்து என்ன பதிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி வந்து நமக்கு வரப்போகுது. அது வந்து எந்த தேதியில வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, நம்ம எந்த மாதிரி விரதம் இருக்கணும், எப்படி வந்து அதை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். மகா சிவராத்திரியில முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். மகா சிவராத்திரி அப்படிங்கறது வந்து எதுக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம், அதனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா. சரி, இன்னைக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பக்தி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. முருகனுக்குன்னு சொல்லிட்டு முருகனோட வீடியோஸ் எல்லாமே தனியா பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். சரி, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுடைய விரத நாட்கள்ல மிக முக்கியமான, நம்ம தவற விடக்கூடாத ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். சிவராத்திரியிலே வந்து மாத சிவராத்திரின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அது மாதம் வரக்கூடிய சிவராத்திரி, அது நமக்கு தெரியும். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது எப்பவுமே மாசி மாதம் வரும். மகா சிவராத்திரியில நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு. அதாவது பயிர் பச்சை வேக வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நிறைய நவதானியங்களை போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு சக்கரை பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு வந்து கும்பிடுற வழக்கம் இருக்குது. அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருப்பாங்க. குலதெய்வம் கோயிலில் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து குலதெய்வம் கோயிலில் நிறைவு செஞ்சு வீட்டுக்கு பகலில் வர்றவங்களும் இருப்பாங்க. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பயிர் பச்சையெல்லாம் வேக வச்சு சாமியை கும்பிட்டுட்டு, எங்களதுல நைட்டு அங்கே முழிக்கிற பழக்கம் இல்லை. நான் வந்து ஒரு 5-6 வருஷமாவே நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன். சிவராத்திரிக்கு கோவிலுக்கு, சிவன் கோவிலில் போய் நம்ம பூஜை பார்க்கறது தான் நல்ல சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதான் சிவராத்திரி அப்படிங்கிறது இரவு முழுவதும் கண் விழித்து சிவனினுடைய நாமத்தை நம்ம சொல்லி வழிபடும் போதுதான் நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சிவராத்திரினா என்னன்னு பார்த்தாச்சு. சிவராத்திரி அப்படின்றதுலதான் பார்வதி தேவியை சிவபெருமான் கரம் பிடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் அவருக்கு அன்னைக்கு தான் ஆச்சு அப்படிங்கிற மிக சிறப்பான ஒரு தகவல் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். புதுசா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. இந்த சிவராத்திரி பாத்தீங்கன்னா இது எந்த திதியில வரும் பாத்தீங்கன்னா சதுர்தசி திதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்பவுமே February to March இந்த 2 மாதத்துக்குள்ள தான் வரும். அந்த சதுர்தசி திதி எப்ப ஆரம்பிக்குதோ அந்த டைம்ல தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இது மாசி மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய, மகா அப்படின்னா பெரிய, அது மிகப்பெரிய சிவராத்திரி அப்படிங்கிறனால மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இத்தனை சிறப்புகள் இருக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்குதான் திருத்தாண்டவ நடனம் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமான் அந்த நடனம் ஆடி படைப்பது, அழிப்பது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, மக்களினுடைய நலனுக்காக செய்ததுதான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தாண்டவ நடனம் புரிந்து மக்களை காப்பதற்காக செய்த நாள் தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். சிவராத்திரி அப்படின்றதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டோம். சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். பலன்கள் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த விரதம் என்னைக்கு தொடங்குது, எத்தனை மணிக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். February 26 புதன்கிழமை, அதாவது மாசி மாதம் 14ஆம் தேதி இந்த மகா சிவராத்திரி வருது. இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு. அடுத்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமை ஆரம்பிக்குது. காலை 10-18 மணிக்கு இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த திதி ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு February 27 9/1 காலை வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ இந்த இது இருக்குது. சதுர்தசி திதி அப்படிங்கிறது இரவுல தான் ஆரம்பிக்குது. அப்போ இரவுல சிவராத்திரிக்கு முழிக்கணுமா, February 27 முழிக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். நீங்க எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா February 26 நமக்கு சதுர்தசி ஆரம்பிச்சது அப்படிங்கிறனால அன்னைக்கே நம்ம சிவராத்திரி அப்படிங்கறத கணக்கெடுத்துக்கலாம். நீங்க சிவராத்திரிக்கு நாங்க விரதம் இருக்க போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றேன். விரதம் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னு சொல்றேன். விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா காலையில தலைக்கு குளிச்சுட்டு வீட்டுல சிவனுடைய படமோ இல்லை ஏதோ வச்சிருக்கீங்க அப்படின்னா சுத்தமா தண்ணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு பொட்டு வச்சு அதை எடுத்து வச்சுக்குவாங்க. காலையில இருந்து உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அதாவது விரதம்னா ஃபுல்லா நோன்பு, பட்னியா இருக்கிறது. காலையில இருந்து ஆரம்பிச்சுட்டு இரவுல கோவிலுக்கு போய் 4 கால பூஜை நடக்கும் கோவில்ல. அந்த 4 கால பூஜையில நீங்க கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்டு இரவு முழுக்கம் கண் விழித்து அடுத்த நாள் நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும். காலையில நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும். அந்த 9-1 வரைக்கும் சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்போ நம்ம சாப்பாடெல்லாம் நம்ம செஞ்சு இறைவனுக்கு படைச்சிட்டு நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும். அப்படி முடிச்சிடறோம். ஆனா அன்னைக்கு பகல்ல தூங்கிடக்கூடாது.
நைட்டு எப்போவுமே எல்லா விரதமே இந்த முழிக்கிற விரதம் அப்படின்னு வந்தாலே நீங்கள் அடுத்த நாள் பகலில் தூங்கிடக்கூடாது. அடுத்த நாள் 6 மணிக்கு மேலே தான் உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசியாக இருந்தாலும் அப்படிதான், சிவராத்திரியாக இருந்தாலும் அப்படிதான், ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான். சரிங்களா? இதெல்லாம் இருந்துடுறோம். அப்படி இருக்கிற போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே விரதம் இருக்கிறவங்களுக்காக சொன்னது. அன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய கையால ஒரு வில்வ இலையாவது சிவலிங்கத்தின் மேல படணும். அப்படி பட்டுச்சு அப்படின்னா தான் நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சிவராத்திரியுடைய தகவல்கள் இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ, அந்த 6 நாள் வந்து ஒவ்வொரு வீடியோவா நான் போடுறேன். சரிங்களா? அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கினா போய் பாருங்க. ஷார்ட்ஸாகவும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன் வில்வ இலை கண்டிப்பாக போடணும் அந்த மாதிரி இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்வ இலை பழங்கள் படைக்கிற பழக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர் அவிழ் படைப்பாங்க நைட்டில். அதாவது 4 கால பூஜையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோயிலில் நடக்குதுல்ல, அப்போ வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கால பூஜைக்கு நான் இதை வந்து செய்கிறேன், இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ 4 கால பூஜையில் நாங்கள் கோயிலில் இருக்கிறோம், அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால பூஜையில் சில விஷயங்கள், அதாவது சாப்பிட்ற அது மாதிரி சாமி படைச்சு கொடுக்குறாங்களே, அதை நாங்கள் வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை, அது வந்து இறைவனுக்கு படைக்கப்பட்டது தான். அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், நைட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு வீட்டில் வந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். சரி, இப்போ அதெல்லாமே விரதம் இருக்கிறவங்களாக நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது, எங்களால் கண்ணெல்லாம் முழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நீங்கள் வந்து அந்த சாமி படத்தை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு முழுக்க வந்து சிவனுடைய நாமத்தை நம்ம சொல்லலாம். ஓம் நமச்சிவாய எழுதலாம், அதை சொல்லலாம். அதே மாதிரி லிங்க புராணம் என்னால் படிக்க முடியும் அப்படின்றவங்க லிங்க புராணம் படிக்கலாம். இந்த மாதிரி படிச்சுட்டு இப்போ நைட் எங்களால் முடிக்க முடியாது அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல, 3வது கால பூஜை 4வது கால பூஜை இந்த 2 கால பூஜையிலேயாவது நீங்கள் கண் விழித்து சிவபெருமானை நினைத்து வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆனவர்கள் வந்து அவர்களுடைய கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது இந்த சிவராத்திரியில வேண்டிக்கலாம். இன்னொன்று, திருமணம் ஆகாத பெண்கள் வந்து சிவராத்திரியில கண் விழித்து சிவபெருமானை நினைத்து வழிபடும் பொழுது பார்வதி தேவியை வந்து அவர் எப்படி கரம் பிடித்தாரோ, பார்வதி தேவி எப்படி வந்து சிவபெருமானை நினைத்து தவமிருந்து கரம் பிடிச்சாங்களோ, அது மாதிரி நாம அந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து சிவராத்திரியில முழிக்கும் போது நல்ல கணவர் கிடைப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம். சரிங்களா? இன்னொரு பலன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இருள் விலகி நம் வாழ்க்கையில் ஒளிமயம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம், இதோடைய தாற்பயம். அதாவது இரவுல கண் விழிச்சு நம்ம சிவபெருமானை நினைக்கிறோம்ல, அந்த இரவுல இருக்கும் போது நம்மளுடைய இருளெல்லாம் விலகி நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐதீகம் இல்லை, எந்த ஒரு ஐயமே இல்லை. நம்மளுடைய நினைத்த காரியம் அனைத்தும் இந்த சிவராத்திரியில் நம்ம கண் முடித்து சிவபெருமானை நினைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறும். இன்னொன்று வந்து, என்னால் விரதம் இருக்க முடியாது, இதனால பரவாயில்ல, உங்களால முடிஞ்சதை, அதாவது கண் விழிக்க போறாங்க இல்லையா, நீங்க சிவபெருமானுக்கு செய்யும் தொண்டு சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ சிவன் கோயிலுக்கு போறாங்க, உன்னால முடிஞ்ச எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒண்ணு. இப்போ 4 கால பூஜைக்கு தேவையான எதையோ ஒரு அபிஷேக பொருள் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்காக எதை செய்தாலுமே அது எல்லா பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களால முடிஞ்சதை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க, எல்லாருக்கும் வந்து உதவியாக இருக்கட்டும். நீங்கள் நினைத்த காரியமும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டுகிறேன். எல்லாரும் சிவராத்திரியுடைய முழு பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். சிவபெருமான அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க நல்லபடியா விரதம் இருந்து சிவபெருமான அருளை பெருமாள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.